எல்லா மக்களும் இந்த வீக்கெண்ட் நேராக எங்கே கிளம்பி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஒய்எம்சிஏ கிரவுண்டு, அதாவது நதர்னமில் அமைஞ்சிருக்கிற ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு தான் கிளம்பி வந்திருக்காங்க. இங்கே நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், சாலை ஓரங்களில் வந்து நிறைய புத்தக கடைகள் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் இப்போது நேராக அங்கே தான் போக போகிறோம். வாங்க வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். எப்பா இந்த வாட்டி பயங்கர பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நேர்த்தியாக இந்த புத்தக கண்காட்சியை வடிவமைச்சிருக்காங்க. நிறையா தின்பண்டங்கள் இதெல்லாமே கூட அங்கேயே கிடைக்குது. ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. யாரும் தயங்காமல் தைரியமாக ஃபேமிலியோடு கிளம்பி இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட புத்தகங்களை தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்க. இது வரைக்கும் புத்தகங்களே வாசிக்காதவங்களாக இருந்தால் இந்த வருடமாவது புத்தக வாசிப்பை இந்த கண்காட்சியிலேருந்து நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கிறேன். இந்த கண்காட்சியில் என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, அங்கே வந்திருக்கிற மக்கள் இந்த புத்தக கண்காட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவங்கக்கிட்டே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நீங்கள் 47வது புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வருஷம் இந்த எக்ஸிபிஷனுக்கு வருவோம். ஆக்சுவலாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் வந்து எப்போவுமே என்னென்ன புத்தகம் வேணும் அப்படிங்கிறத வந்து டெய்லி அந்த நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து வாங்குவோம். இதில் என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம நோட் பண்ணி வச்சது இல்லாமல் வேறு நிறைய புக் வந்து வாங்குவோம். இப்போ நாங்கள் எழுதிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தோம். ஆனால் இப்போ வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து பதிப்பகத்தோட புத்தகங்கள், அதுக்கப்புறம் திருமந்திரம் விளக்க உரை, அப்புறம் பன்னீர் திருமுறைகள், இந்த மாதிரி புத்தகம், அதுக்கப்புறம் குழந்தைக்கான காமிக்ஸு, அதுக்கப்புறம் பையனுக்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ், கதைகள், இந்த மாதிரி புத்தகம்லாம் வாங்கணும். ஸோ மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜானர்ஸ் எல்லாம் வாங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாசிப்பு பழக்கத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேகமான லைஃப்ல வந்து விட்டுட்டாங்க. ஸோ நீங்க உங்க தலைமுறையிலையும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அடுத்த தலைமுறையும் படிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறீங்க. ஸோ ஒரு கிட்டுக்கு நீங்க என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி என்ன மாதிரி வாங்கிட்டு வந்து அவங்களை எப்படி, சிலவங்க அப்பா போங்கப்பா படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவங்கள என்ன சொல்லி அவங்கள படிக்க வைப்பீங்க? டெய்லி எவ்வளவு நேரம் அவங்க படிச்சா இதுல அப்படியே அவங்க கண்டினியூவா இது பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பொண்ணாக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வாசிக்கிற பழக்கத்தை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் வந்து நாங்கள் வந்து நிறைய கோவிலுக்கு போவோம், அது பழைய காலத்து கோவில் போவோம். அப்போ போகும்போதெல்லாம் அதில் எழுதியிருக்கிற எழுத்துக்கள், மன்னர்கள், அவங்கள பற்றி சொல்லி அவங்களுக்கு வந்து மன்னர்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் புத்தகம் நம்ம வாங்கி படிக்கும்போது அவன் வந்து பெரிய பையங்கிறதுனால அந்த விகடன் புக் வாங்கி படித்தான். ஸோ இவளுக்கும் அந்த ஆர்வம் இருந்தது. அவளுக்காக வந்துட்டு இந்த நிலா காமிக்ஸ் அந்த 5 பாகம் வாங்கி கொடுத்ததுனால அவளும் இப்போ படிக்கிறா. ஸோ மெயினாக வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் புத்தகம் நிறைய வாங்கியிருக்கிறா. அவன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போனதுனால சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டோ, காமிக்ஸ்னா காமிக்ஸ், ஸ்டோரினா ஸ்டோரி, அதை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா, படிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்களா இமேஜின் பண்ண முடியும். படமும் பார்த்தோம்னா அவங்களுடைய கருத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர, நம்மளுடைய கற்பனை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம புத்தகம் படித்தா மட்டும்தான் முடியும். கண்ணா, நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. என்ன புக்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்ததுல பாத்தீங்களா? அது பிலிம் பாத்தீங்களா? புக்ல படிச்ச மாதிரியே இருக்கா, அது வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. தீபக் மஹால். ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக். என்ன மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்றீங்க? அந்த மிஸ்ட்ரி ஸ்டோரிஸும் அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன், இந்த மாதிரி தான். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின புக், சயின்ஸ் புக்ஸ் மாதிரி படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும், மொபைல்ஸ் எல்லாம், கேஜெட்ஸ், வீடு ஃபுல்லா டிவி, போன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல எப்படி புக்குக்கான டைம் எப்போ நீங்க ஒதுக்குறீங்க? வீக்கெண்ட்லயா இல்ல டெய்லி கொஞ்ச நேரமா? வீக்கெண்ட் அண்ட் செமஸ்டர் ஹாலிடேஸ். ஒரு புக்கை எடுத்து த்ரோட்டா படிச்சு முடிப்பீங்களா இல்ல கொஞ்சம் டைம் விட்டு படிப்பீங்களா? டைம் விட்டு. ஃபேவரட் ஆத்தர்ஸ் ஏதாவது? ஃபேவரட் புக்ஸ்? பொன்னியின் செல்வன். பொன்னியின் ஹிஸ்டாரிக்கல், அது நல்லா இருந்துச்சு. கரண்டா என்ன மாதிரி புக் படிக்கிறீங்க? இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஸ்டின்ஸ். ஓகே, நன்றி, தேங்க்யூ. அம்மா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான புத்தகங்களை படிக்கிறீங்க? நான் இந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவரோட கதைலாம் கேட்டிருக்கேன், அதை படிப்பேன். இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அந்த புக்கு. நாங்கள் இதில் இப்போ யூடியூப்ல கூட வச்சு அவர் கதையை கேட்டு தான் நைட்டில் கேட்போம் டெய்லி. உங்களுக்கு இப்போ கேட்கறது பிடிக்குதா, படிக்கிறது பிடிக்குதா? அவரோட கேட்குற குரல் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சியை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் வர்றதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஆரம்பித்ததுக்கான நோக்கமே நல்ல கதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த நல்ல நேரத்தில்
தொடர்ந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் சேனலோடைய முதல் அவுட்டோர் வீடியோ இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் ஸ்டுடியோலேருந்து தான் கதைகளை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு டைமாக ஒரு புத்தக கண்காட்சி அப்படிங்கிறப்போ அது எப்படி நம்ம போகாமல் இருக்க முடியும்? அதனால தான் இன்றைக்கி அந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறேன். உங்களையும் என் கூட கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேர் வந்து விநாயகம். நான் தமிழாசிரியராக இருக்கேன். நான் வந்து தமிழ் புத்தகங்களுக்கான தேடலுக்காக இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தேன். அம்மா வந்தால் டி. ஜானகிராமன், பெருமாள் முருகன் மற்றும் என்னுடைய பாட சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வாங்கிறதுக்காக வந்திருந்தேன். வாங்கியிருக்கேன். போதுமான அளவுக்கு திருப்திகரமாக வாங்கியிருக்கேன். இன்னும் வாங்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு இப்போ நிதி பற்றாக்குறையினால அதனால கூடுதலாக வாங்க முடியலையன்ற வருத்தத்தோட தான் போகிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் படிக்காமே இருந்திருப்பாங்க புத்தகம். இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தா அவங்க முதல்ல எந்த மாதிரியான புத்தகங்கள்ல இருந்து, ஒரு இளைஞர்களா இருக்கட்டும் இல்ல ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்க வந்து இப்போ ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய லெவல் வந்து ஜாஸ்தியா இருக்கும். தொடக்கத்துல என்ன மாதிரி படிக்கலாம்? தொடக்கத்துல என்னுடைய வாசிப்பு வந்து இதழ் சார்ந்து, பத்திரிகை சார்ந்து தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனந்தவிடனுடைய வாசிப்பு தான் எனக்கு வாசிப்பினுடைய முதல் படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா அதுல அறிமுகப்படுத்துற எழுத்தாளர்கள், அவங்களுடைய நூல்கள்னு கொஞ்சம் கொஞ்சமா தளம் விரிவடைஞ்சு, அதுக்கப்புறம் நான் தமிழ் ஆசிரியராக வந்த பிற்பாடு என்னுடைய நோக்கு, புதிய நோக்குல தமிழ் எப்படி எல்லாம் கற்பிக்கலாம், பாடம் சார்ந்து ஒவ்வொரு பாடத்தையும் நான் நடத்தும் பொழுது அந்த பாடத்துக்கு வெளியே நான் என்னென்ன செய்திகள் நான் மாணவர்களுக்கு சொல்லணுன்றதுக்காக படிக்க ஆரம்பிச்சேன். அது என்னுடைய வாசிப்பை கொஞ்சம் விரிவுபடுத்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நான் இப்போ தலைமை ஆசிரியராக பதவி வந்துட்டேன். அதை இப்போ நான் என்ன பண்றேன், பொதுவான கதைகளை இல்லையா, இப்போ அரசியல் சார்புடைய கட்டுரைகளையும் சமஸ்தோட கட்டுரையெல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வுக்காகவும் படிக்கிறேன், மொழியினுடைய விழிப்புணர்வுக்காகவும் நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். எளிமையான வாசிப்புல ஸ்டார்ட் பண்ணா என்ன மாதிரியான ஆசிரியர்களை நீங்க பரிந்துரை பண்றீங்க? வந்து ஆசிரியர்கள்னு நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல. ஆனா அவருடைய கட்டுரைகள் முதல்ல தொடங்குறவங்க வந்து வரலாற்று சார்புடைய கதைகளை வாசிக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். அதாவது புனைந்துரை இல்லாம ஓரளவுக்கு இப்போ வந்தார்கள் வென்றார்கள் மதன் இருக்கு, அது வந்து வரலாறையும் சொல்லும், கூடவே அதை கதை நோக்குல சொல்வாரு. அது போல கதைகள் சார்புடையதை வாசிச்சோம்னா நமக்கு வாசிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும். நிறைய பக்கங்களை நம்ம காலாபாணி போன வருஷம் வாங்கினேன். அதை தொடங்கணும் தான் கஷ்டமாக இருந்தது, தவிர தொடங்கிட்ட பிறகு அதனுடைய சித்தரிப்பு அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு IAS எழுதியிருந்தாலும் கூட அவ்வளவு வரலாற்றை அவ்வளவு எளிமையா எழுதியிருக்கிறார். அதனால வரலாற்று கதைகளை முதல்ல வாசிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம ஆழ்ந்த வாசிப்புக்கு போகலாம். வணக்கம். சொல்லுங்க, நீங்க இந்த 47வது புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்து வந்த புத்தகம் கிடைச்சதா? கிடைச்சது. நான் எதிர்பார்த்த புத்தகம் வந்து மேக்ஸிமம் வந்து புத்தம் சம்மந்தப்பட்ட அதை பற்றி தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக அதை தேடி வந்ததில் தான் வந்து கிடைச்சது. இந்த சித்தார்த்தான் புதுசு ஹெர்ஷை எம்ஏயோட புக்கு சீதாராம் எழுதுறது, ஆக்சுவலாக மொழிபெயர்த்தது, அதை வாங்கி கொடுத்தாங்க. அது போக டெக்ஸ்ட் புக்கு இருக்கீங்க. நான் எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இப்போ டெக்ஸ்ட் புக்கும் அதை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த புக்கு அது கிட்டத்தட்ட நிறைய கூட்டம் இருந்தது. அதை நான் இப்போ ஜென்ரலாக UPSC அந்த மாதிரி TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸி. எப்பயும் நான் பார்த்ததில்லை, இந்த வருஷம் இது ஃபஸ்ட்டு டைம். இப்போ பொதுவாக இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் வந்து இந்த வாசிப்புன்றது இளைஞர்கள் கிட்ட கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, கம்மியாகுன்றதுக்கு அது வாசிப்பு வந்து புத்தக வடிவால் தான் வாசிப்பு கம்மியாக நான் நம்புகிறேன். அது வந்து இந்த வேறு வழியில் மாறி இருக்கு ஆக்சுவலாக. சரி, லைக் இப்போ ட்விட்டர்லேயும் வந்து கல்வியில் வந்து அதில் வந்து இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்கு. வாசிப்பு குறையலாம் இல்லை, மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. வேற ஒன்று புக்கில் இருந்து வேறு மாறி இருக்கிறாங்க. இந்த கிண்டலில் தான் வந்து ஏகப்பட்ட தமிழ் புத்தகங்கள் வந்து இதில் நிறையாவே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸோ வாசிப்பு யார்ட்டும் குறையலை. அது ஃபர்ஸ்ட் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் இங்கே இருந்தாங்க. வாசிப்புலாம் குறையலை. மக்கள் படிக்கலான்ற வேற விஷயம், பட் வாசிக்க தான் செய்கிறாங்க.
என்ன படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, என்ன புக்ஸ் எதிர்பார்த்து வந்தீங்க? கிடைச்சதா நீங்க எதிர்பார்த்த புக்ஸ்? எங்க புக்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கு. நினைக்கிறேன் ஹாரி பாட்டர் மூவி பார்த்திருக்கீங்களா நீங்க? மூவி பார்க்க முடியும். ஓகே, பட் ஹாரி பாட்டர் மூவியை பார்க்கறத விட அதை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த புக் படிக்கும்போது? படிக்கும்போது நான் ஒரு மூவி பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் மூவி மட்டும் தான் பார்த்தேன். அந்த புக்கை படிக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் அதை படிச்சுனே இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த மூவிஸ் எங்க வருதுன்னு தெரியல. அதனால நான் அது மட்டும் தான் படிப்பேன். இது வரைக்கும் எவ்வளவு புக்ஸ் படிச்சிருக்கீங்க ஹாரி பாட்டர்ல? நான் ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ 5th புக்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் 4 புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஹாரி பாட்டர் புக்ஸ் மோஸ்ட்லி பார்க்க வந்தோம். தேடி போற புக்ஸ் எல்லாம் கிடைக்குது.